திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. Download ShareChat. ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்து அச்சத்தையும் அமைதியையும் அச்சத்தை நீக்கி அமைதியை கொடுத்து கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க அழைத்த அந்த உயிர்த்தெழுத தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 15 யோசுவா 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் யோசுவாவிடம் சாட்சி பெட்டகத்தை சுமக்கிற ஆசாரியரிடம் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது. கரையேறும்படி கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, நாம் கரையேறுகின்ற அனுபவம் மிக மிக அவசியம். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? இன்றைக்கு அவர்களை கரையேறும்படி சொல்லுகிற அந்த காரியத்தினுடைய முக்கிய நோக்கம், அழுத்தம் என்ன? இஸ்ரவேலின் கடவுள் அவர்கள் சுமந்து வந்த உடன்படிக்கை பெட்டகத்தை நீங்கள் யோர்தான் நதியிலிருந்து கடந்து வரும்போது அங்கே பிடித்து கொண்டிருங்கள், அங்கே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யோர்தான் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். அந்த யோர்தான் நதி என்பது நீளமான நதி. அதில் கடக்க முடியாத தூரம் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த யோர்தானிலே யோசுவாவிடமும் அந்த பெட்டகத்தை சுமந்த ஆசாரியரிடமும் இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார், நீங்கள் அங்கே நின்று கொண்டிருங்கள். இன்றைக்கும் கூட என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளோடு அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய சந்ததியாராக வாழ முடியும். ஏப்ரல் 7ஆம் தேதி 2010 அன்று ஜூலியன் பியூரட் என்ற தோழியுடன் நியூயார்க்கில் தெற்கு தெரு துறைமுகத்தில் செல்லும்போது தண்ணீரில் ஏதோ விழுந்து விட்டதை அவர் உணர்ந்து பொம்மை என்று நினைத்தார். ஆனால் அதன் பின்புதான் ஒரு குழந்தை விழுந்தது. நொடியில் அவர் கழிவுநீர் கலந்த அந்த பனியில் உறைந்த கிழக்கு ஆற்றில் குதித்து அந்த குழந்தையை தூக்கி எடுத்தார். மூச்சு பேச்சு இல்லாத அந்த குழந்தைக்கு அவளது தாயிடம் ஒப்படைத்தார். நீரிலிருந்து காப்பாற்றி வெளியே வந்த பின் இளம் குழந்தை பிரிட்ஜெட் ஆண்டர்சன் கண்களை திறந்தான். ஆண்டர்சன் தந்தை டியூரட்டை கொண்டிருந்த தண்ணீரில் முதல் மனிதன் என்று பாராட்டினார். டியூரட்டை தண்ணீரில் முதல் மனிதன் என்று பாராட்டினார். அருகில் இதை பார்த்து கொண்டிருந்த அநேக மக்கள் தங்கள் உடைகளை களைந்து குளிர் நீர் நடுங்கிக் கொண்டிருந்த டியூரட்டிற்கு கொடுத்தார்கள். உதவி செய்வதில் கொண்டிருந்த டியூரட்டிற்கு கொடுத்தனர். உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவதாக சொல்லியிட்டிருந்த தன் வழியில் டியூரட்டை சென்று அந்த மர்மம் பிரெஞ்சு மனிதனை கண்டுபிடிக்க ஆசைப்பட்ட நியூயார்க்கரின் இதயங்களில் நியூயார்க்கின் இதயங்களை இந்த மீட்பு கைப்பற்றது என்பதை பின்னர் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, தண்ணீரில் விழுந்ததை துணிவாய் காப்பாற்றினார். இன்றைக்கு தண்ணீரில் இருக்கிறோம் நாம். தண்ணீர் என்பது இந்த உலகம், பாவம், சிற்றின்பம், பெருமை, கோபம் இவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி பார்க்கலாமா? யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி.
யோர்தானை கடக்கின்ற அனுபவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். நாங்களும் எங்களுடையத்தில் இருக்கிற பாவமான வாழ்க்கை ஒரு யோர்தானாக, அந்த யோர்தானிலிருந்து நாங்கள் கரையேர்களாக உம்முடைய பலத்தினால தான் முடியும். அந்த நம்பிக்கையோடு உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு நீர் கொடுத்த அந்த உடன்படிக்கை என்ற சாட்சி பெட்டகத்தோடு நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்து பின்தொடர நாட்களில் எங்களுக்கு துணை புரிந்தருளும். திருச்சபையும் எங்களுடைய அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், குருமார்கள், நிறுவன ஊழியர் அனைவரும் அந்த பெட்டகத்தை ஆண்டவரை விடாதபடி பின்பற்றி பிடித்து சாட்சியை நோக்கி நடக்க துணை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.